பரிசுத்த ஆவியானவர் கொண்டு வரக்கூடிய பாரமா அல்லது உலக பாரமானே சில கண்டுபிடிக்க முடியல. ஏன் கண்டுபிடிக்க முடியலன்னா, இவன் சித்தத்தை செய்யவே இல்லை, இவன் பிரசன்னத்தில் இருக்கவே இல்லை, இவன் பிரசன்ன விரும்பியாக மாறவே இல்லை, அதனால பிரச்சனையோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறான். எனவே பவுலுடைய ஊழியங்கள் சிறப்பாக இருப்பதற்கு காரணம் என்னவென்றால், அவர் பிரசன்னத்தை விரும்பினார், தேவ சித்தத்தை அறிந்து கொள்ள முயற்சித்தார். அது மாத்திரமல்ல, கனவிலும் கர்த்தர் பேசுகிறார். அப்ப மக்கதோனியாவில் இருந்து ஒருவன் எனக்கு உதவி செய்யும் என்று கூப்பிடுவதை ஒரு கனவு கண்டார். அது அப்போஸ்தலர்ல வாசிக்கிறோம். மக்கதோனியா ஒருவன், ஆமா, மக்கதோனியாவில் ஒருவன் வந்து எங்களுக்கு உதவி செய்யும் என்று சொல்வதை போல ஒரு கனவு கண்டார். இப்ப பார்க்கும்போது நான் மக்கதோனியாவுக்கு போக விரும்புகிறேன். அப்ப அவருடைய கிழக்கு நோக்கி போய் கொண்டிருந்தவர், ஈஸ்ட் நோக்கி போயிருந்தவர் வெஸ்ட்டுக்கு நேராக போட்டை திருப்புறார். அப்படின்னா மக்கதோனியாவில் ஒரு எழுப்புதலை வைத்திருந்தார். பிரைஸ் தி லார்ட். இந்த காலை வேளையில தேவன் உங்களை, ஆமா, பவுலை மக்கதோனியாவுக்கு அழைத்து கொண்டு போனது போல தேவன் ஏதோ ஒரு பட்டணத்தை உங்களை அழைக்க விரும்புகிறார் சகோதரா. ஏதோ ஒரு நாட்டுக்கு அழைக்க விரும்புகிறார் சகோதரியே. ஏதோ ஒரு இடத்துக்கு கர்த்தர் உன்னை கொண்டு பெரிய காரியம் செய்ய விரும்புகிறார். எனவே தேவையற்ற பாரங்கள், லௌகிக கவலைகள், ஆமா, லௌகிக கவலைகள், ஆமா, சில பேரை பார்க்கும்போது இப்போதான் பெண் குழந்தை பிறந்திருக்கோம், அதை குறித்தான பெரிய கவலைகளை பார்க்குறோம். இப்போதான், ஆமாம், படித்து முடிச்சிருப்பான், ஆமாம், இப்போதான் ஒரு 3 மாதம் ஒர்க் பண்ணிட்டு இருப்பான். ஆனால் எதிர்காலத்துக்கு பயங்கர கவலையில் சோர்ந்து போயிருப்பான். இந்த காலை வேளையில் அப்படிப்பட்ட அசுத்த ஆவியை உன்னை விட்டு தள்ளிட்டு, கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பாருங்கிற காரியத்தில் முடிவெடு. கர்த்தர் நிச்சயம் என்ன செய்வார், நடத்துவார். அதை வாஸ்து நிறைவு செய்ய விரும்புகிறேன்.